எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் இருசக்கர வாகனம், ஒரு படி மேலே போய் கார் எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படின்றது பொருளாதாரத்துல அந்த அளவுக்கு தமிழகத்த நாங்க முன்னேத்திருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்கும் வீடு அப்படின்றது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வீடுன்ற ஒரு வார்த்தைக்கு உரிமை இல்லையா? இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வீடுன்றது கண்டிப்பா. உரிமை தானே! அந்த வீடுன்றதோ, இல்ல ஒரு இருசக்கர வாகனம்ன்றதோ, ஒரு எட்டாக்கனியா தூரத்து கனவா இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த நிலைமையில இந்த கூட்டம், இந்த மக்கள் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இவ்வளோ வளர்ந்த மாநிலம்னு சொல்லப்படுற இடத்துல, அப்படி ஒரு பெரும் ஜங்க் இருக்கிறாங்களே, அப்படி ஒரு பெரும் பாப்புலேஷன் மக்கள் தொகை, ஒரு சொந்த வீடோ, ஒரு இருசக்கர வாகனமோ ஒரு கனவா இருக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க என்ன லட்சத்துல ஆண்டு இருக்கீங்கன்றது ஒரு பேராமீட்டரா இத வச்சு ஸ்கேல் பண்ணி பார்த்துக்கங்க. தவிர ஒரு இலவசமா வீடோ, பைக்கோ குடுக்குறேன்னு சொல்லல. அது தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவர் சொன்னது, இங்க எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடுன்ற உரிமை இருக்கு. எல்லாரும் ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும். கார் வேணும்னாலும் அவங்க வாங்கணும். அதற்கு என்ன பண்ணணுமோ அத பண்றது தான் இந்த ஆட்சியோட வேலையா இருக்கும். அது வாக்குறுதி இல்ல. அந்த கட்சியுடைய விஷன், அந்த தலைவருடைய விஷன். இந்த கட்சி இந்த ஆட்சியை நோக்கி போனா எதை நோக்கி செயல்படும்? நீங்க நாளைக்கு ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்கணும்னா எங்க போயிருக்கோன்றது அதுதான். அந்த ஒரு வழி. அந்த ரூலிங் சொல்லுவாங்கல்ல, ஒரு பேப்பர்ல மார்ஜின் எதுக்கு போடுறோம்? நம்ம கரெக்டா எழுதுறோமான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு அளவுகோல். அது போன்ற ஒரு வரி தான் இந்த கொள்கைன்னு சொல்றாங்களா, அதே போல அந்த கட்சியோட விஷன் ஃபார் த மேனிஃபெஸ்டோ இல்ல ஃபார் த ரூல் டு கம்.